இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோனையுமே டைகர் லூலு கூட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. மாமாவே நாட்டுக்கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அத்தை வேக வச்சுருந்தாங்க. நான் வந்து கொஞ்சமாக கிரேவிக்கு எடுத்துட்டேன். கிரேவி வந்து நான் செய்கிறேன், நாட்டுக்கோழி பிரியாணி வந்து அத்தை செய்கிறாங்க. பிரியாணியில் நம்ம வந்து அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, அதனால். அதுக்கப்புறம் வந்து அத்தை பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரியே சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பெப்பர் நிறையா போட்டு செஞ்சுட்டேன். எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய தூக்கத்தை போட்டாச்சு. எனக்கு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வேறு இருந்தது வழக்கத்தை விட. இந்த அடிபட்டிருக்க டைம்லலாம் வந்துட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணது வந்து நாட்டுக்கோழி, மட்டன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியோட எக்கு அதெல்லாம் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகமாக இப்போல்லாம் நாட்டுக்கோழி தான் எடுத்துக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு நீரஜை கூப்பிட்றதுக்காக இன்றைக்கி நானும் அவங்க மதன் கூட போயிருந்தேன். அவன் வந்து எங்களை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். இந்த ட்ரெஸ் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களா, இது நைட்டு போடுற ட்ரெஸ்ஸாக எனக்கு காலையில் போட்டு விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் மதன் காஃபி குடித்தாங்க. கருப்பட்டி காஃபியில் நான் ஒரு மைசூர் பாக் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீரஜ்க்காக சர்ப்ரைஸாக சாக்கோலாவா கேக் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் எடுத்துக்கல. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறக்குள்ளே ஒரு பாடம் ஆகிடுச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.